அதிக ஆசை புத்திய மறைக்கும் போது ஒரு வாத்து சொல்லி தந்த வாழ்க்கை பாடம் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அடேங்கப்பா, இது என்ன விதமான தங்க முட்டையா? என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லையே. என்ன ஒரு பிரகாசம்! தினமும் ஒரு தங்க முட்டை. இனி எனக்கு என்ன குறை? ஊரிலேயே நான் தான் பெரிய செல்வந்தனாக போகிறேன். வாத்து ராஜா வாழ்க. வணக்கம் நண்பா. ஏய் முட்டாளே, தினம் ஒன்றுக்காக ஏன் காத்திருக்கிறாய்? இதன் வயிற்றுக்குள் இருக்கும் தங்கச் சுரங்கத்தை அறுத்து எடுத்து விடு. ஆமாம் நண்பா, நீ சொல்வது மிகச் சரியான யோசனை. தினமும் காத்திருப்பதற்கு பதில் ஒரே நாளில் எல்லா தங்கத்தையும் எடுத்து விடுவேன். இன்றுடன் என் ஏழ்மை தீர்ந்தது. வாத்து ராஜா, கோபித்துக் கொள்ளாதே. உனக்குள் இருக்கும் அத்தனை முட்டைகளும் இப்போது எனக்குத்தான். ஐயோ, ஒன்றுமே இல்லையே, ஒரு சிறு முட்டை கூட இல்லையே. என் பேராசையால் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே. எல்லாம் போச்சே. அடுத்தவன் பேச்சை கேட்டு என் அறிவை இழந்தேனே. இருந்ததையும் தொலைத்து விட்டு இப்போது நடு ரோட்டில் நிற்கிறேனே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எதையும் சிந்தித்துச் செயல்படுவதே உண்மையான புத்திசாலித்தனம். இந்த திருக்குறள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.